மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸ்ல இருக்கக்கூடிய 44வது கேள்வி பார்ப்போம். அதாவது என்ன சொல்லப்படுதுன்னா, எங்களுக்கு ஏ என்றது ஒரு ஐட்டம் போட்டல் மேட்ரிக்ஸ் ஆகவும் ஏ ஆனது இப்படி இருக்கக்கூடிய 2 பரமண கொண்ட ஒரு தாயமாகவும் இருந்துச்சுன்னா எங்களுக்கு ஏபிசி ஆகிய மாறிலிகளை காண சொல்லி கேட்கிறான். அப்ப ஏ என்றது எப்படி சொல்லப்படுது? ஐட்டம் போட்டல் மேட்ரிக்ஸ் சொல்லப்படுது. ஐட்டம் போட்டல் என்ன? ஏ சமன் ஏ வர்க்கமாக இருப்ப. அப்ப தெரிஞ்சுக்கணும், இதன் அர்த்தம் என்ன? ஏ சமன் ஏ வர்க்கமாக இருக்கக்கூடிய தாயத்தை தான் நாங்கள் இப்படி சொல்லுவோம். சரி, அப்ப உங்களுக்கு ஏ தெரியும், ஏ சமன் ஏ பூஜ்ஜியம் பி சி என்று தெரியும். அதே போல ஏ வர்க்கம் ஏ என்ன ஒரு ஏ ஆல பெருக்கினீங்கள். எனவே என்ன செய்வீங்க? அடுத்தது 2 பேட்ட பரிமாணம் உங்களுக்கு தெரியும், 2. எனவே அவரின் 2 பெற போறவர் 2 தான் இருப்பார். எனவே என்ன செய்யலாம்? இவரை கொஞ்சம் சுருக்கலாம். என்ன 2 சுருக்கினீங்களா பெற போறவரின் 2 தான் பெறுவார். இரண்டு சுருக்குவீங்க, முதலாவது அப்ப இங்க சுருக்கிறீங்களா ஏ வர்க்கம், இங்க பூஜ்ஜியம் வழியா வரலாம், இங்க பூஜ்ஜியம் வழியா வராது, இங்கே பூஜ்ஜியம் வழியா பூஜ்ஜியம் தான் பெறுவேன். அப்ப இவரை சுருக்கிறேன் வருவார் பிஏ பிளஸ் சிபி என்று வருவார். இவரை சுருக்கிறீங்களா பூஜ்ஜியம், இங்க சி வர்க்கம் வருவார். எனவே 2 தாயம் தான் 2 வர்க்கம் இருக்கிறார். எனவே ஒத்த மூலகங்கள் சமனாக இருப்பார். எனவே ஏ ஏ வர்க்கத்துக்கு சமனாக இருப்பார். எனவே நீங்க செய்யலாம், ஒரு பக்கம் கொண்டு வந்தீங்க ஏ புதறீங்கன்னா 1 - ஏ பூஜ்ஜியமாக இருப்பார். எனவே ஏ 1 பூஜ்ஜியமாக இருக்கும், மற்றது 1ஆக இருக்கும். அதே போல 0 வருவார். ஓகே, அடுத்தது செய்யலாம். இங்கால இருக்கிற பி எங்களுக்கு பிஏ பிளஸ் சிபிக்கு சமனாக இருப்பார். எல்லா பக்கம் பிஏ கொண்டு வந்து இங்கால பக்கம் கொண்டு வந்து பிஏ புதறா இவர் இங்கால பக்கம் பிறகு மைனஸ் ஏ, இவர் இங்கால பக்கம் பிறகு மைனஸ் சி சமன் பூஜ்ஜியமாக இருக்கும். அப்ப என்ன செய்யலாம்? ஒன்று பி பூஜ்ஜியமாக இருப்பார், மற்றது ஏ பிளஸ் சி 1ஆக இருக்கு. வேற பூஜ்ஜியத்துக்கு சாப்படுத்துவீங்க, அங்கால பக்கம் கொண்டு போனீங்கடா ஏ பிளஸ் சி 1ஆக இருக்கு. அதே போல அங்க சி சமன் சி வர்க்கமாக இருப்பார். எனவே என்ன செய்ய? சி ஒரு பக்கம் கொண்டு வருவீங்க. எனவே கொண்டு வந்தா சி சமன் 1 பூஜ்ஜியமாக இருக்கும், மற்றது 1ஆக இருக்கும். கேட்ட கேள்வி ஏபிசி ஆகிய எல்லாத்தையும் காரணம் சொல்லுவன். ஏக்கு 2 விட வந்திருக்கு, சிக்கு 2 விட வந்திருக்கு, பிக்கு 1 விட வந்திருக்கு, என்ன ஒரு சமன்பாடு வந்திருக்கு. அப்ப ஏ பூஜ்ஜியமாக இது கேட்க நாங்க என்ன செய்யலாம்? இந்த சமன்பாடுல கொண்டு போய் போட்ட மாட்டா என்ன வருவேன்? சி என்னவா இருப்பார்? எங்களுக்கு இவர் ஏக்கு பூஜ்ஜியத்தை கொண்டு போட்ட மாட்டா சி 1ஆக இருக்கும். ஆனா பிக்கு எப்பயுமே என்ன விட வந்திருக்கு? பூஜ்ஜியம் தான் வந்திருக்கு. அப்ப இவர் ஒரு விடையாக இருப்பார். அதே போல ஏ 1ஆக இருக்கேங்க, இதனுடைய போட்டீங்க ஏ கொண்ட போட்டீங்கன்னா சி பூஜ்ஜியம் வருவார். பி எப்பயுமே என்னவா இருக்குது? பூஜ்ஜியமா தான் இருக்குது. சிக்கு 2 விடாம வந்திருக்கு, இங்க சிக்கு 2 விடாம வந்திருக்கு, ஏக்கு 2 விடாம வந்திருக்கு, பிக்கு 1 விடாம வந்திருக்கு. அப்ப நீங்க இப்படி சரியா எழுதி காட்டுறீங்கன்னா சரி, இவர் தான் தரப்பட்ட மேட்ரிக்ஸ் என்ற சீரிஸில் இருக்கக்கூடிய 44வது கேள்விக்கான விடையாக இருப்பார். அடுத்த நாங்கள் 45வது கேள்வி பார்ப்போம்.